இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். எப்போதும் போல் இங்கே நம்ம ஸ்டூடியோவுக்கு கற்பகவல்லி வந்திருக்காங்க. ஹாய்மா. ஹாய் மேம், எப்படி குட் ஈவினிங். அதாவது சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா 2023 வந்து இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இருந்து வந்து பார்த்தா உலக அளவில் வந்து இதனுடைய அவேர்னஸ் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது திடீர்னு சாப்பிட்ற ஆரம்பித்ததுனால ஒரு ப்ளோட்டிங்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப கைவிட்டுறாங்க. ஐயோ எனக்கு சேரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்குன்னு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா? ஏன்னா இதில் ஹை ஃபைபர் அப்படிங்கிறதுனால எப்படி சாப்பிட்ணும், அதனால் அட்வான்டேஜஸ் என்ன, எந்த அளவு சாப்பிட்டா நல்லது? அதாவது யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, அவங்க திடீர் அப்படின்னு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்? நிச்சயமாக பேசலாம் மேம். மில்லட்ஸ் அப்படின்னும் போது நிறைய அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அது வந்து ஒரு மறந்து போன ஒரு ஃபுட்டாக தான் இருக்குது. லைக் ஒரு ஸ்கேர்சிட்டி வரும்போது அது கல்டிவேஷனே நிறையா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பி அகெயின் வந்து நிறையா கொண்டு வந்துட்டுருக்காங்க மில்லட்ஸில். ஸோ அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது ஃபைபர் அதிகம், நிறையா மில்லட்ஸில் ப்ரோட்டீன் வந்து சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அதிகம், ரைஸை விட அதிகமாக இருக்கிறதுனால ப்ரோட்டீன் வெஜிடேரியன்ஸாக இருக்கும் போது மில்லட்ஸ் எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன் ஈஸியாக மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சடனாக இப்போ நான் மில்லட்ஸே இது வரைக்கும் என் லைஃப்பில் எடுத்ததே இல்லை, பட் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மில்லட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஃபுட்டுக்கு எல்லா ஃபுட்டுக்குமே வந்து ஒரு அளவு, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, எவ்வளோ அடிக்கடி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. அதே தான் மில்லட்ஸுக்குமே. ஸோ ஒரு ஒரு மீலுக்கு இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா திரும்பி லஞ்சுக்கு டின்னருக்கு மில்லட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு மீலுக்கு ஒரு வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை 3 வாட்டி எடுங்க. சூட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெகுலராக மாற்றலாம். ஸோ ரெகுலராக மாற்றலாம் அப்படின்னும் போது ஆல் 3 மீல்ஸ், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இது 3த்துக்குமே மில்லட்ஸாக மாற்றுறது. இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. காலையில் மில்லட்ஸில் வந்து ஒரு உப்மா பண்ணி சாப்பிட்றது, திரும்பி ரைஸ்க்கு பதிலாக ஏதோ ஒரு மில்லட்டை வந்து ரைஸை ஆப் பண்ணுறது, திரும்பி டின்னருக்கு வந்து மில்லட்டில் தோசை. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லோடடாகிடும். உங்களோட கட்க்கு வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற ஃபைபரை டைஜஸ்ட் பண்ணுறது பாடி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். மில்லட்ஸ் இஸ் ஹெல்தி தான், அதில் எந்த ஒரு வேற்று கருத்தும் இல்லை. பட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பிட்றது இஸ் நாட் ஓகே. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் பண்ணால் மோர் தென் இனஃப். சூட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் எவ்ரி டேயில் ஒரு மீலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் எடுத்துட்டு உங்கள் டயட்லேருந்து எடுத்துட்டு மில்லட்ஸை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. நிறைய பேரோட புரிதல் என்னென்னா ஒயிட் ரைஸ் வந்து ஏதோ ஒரு சாப்பிடவே கூடாத ஒரு ஃபுட் மாதிரி, ஏன்னா அதில் நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. மில்லட்ஸ் ரொம்ப நல்லது, அதனால கம்ப்ளீட்டாக ஒயிட் ரைஸை எடுத்துடலாம்ல டயட்லேருந்து. இட்லி தோசை கூட ஒயிட் ரைஸ் இல்லாமல் மில்லட்டில் தோசை, இட்லி, இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நல்லது தான். பட் ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கட் அப்படிங்கிறது வந்து லோட் ஆகுது. ஸோ அதோட டைஜஷன் பவர் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ அதனால தான் நிறையா என்ன சொல்கிறது, ப்ளோட்டிங், எஸ்பெஷலி ப்ளோட்டிங். மில்லட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு ப்ளோட்டிங்ன்றது ரொம்ப காமனாக இருக்கும். பட் அது வந்து மில்லட்ஸ்க்காக அப்படின்னு யோசிக்காமல் வேற ஏதோ நான் சாப்பிட்டேன் அதனால ப்ளோட்டிங் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லை. ஓகே. அண்ட் ஆல்சோ குக்கிங் மெத்தட், அதில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணலாம். ஸோ மில்லட்ஸ்னாலே கண்டிப்பாக அதை ஓவர் நைட் சோக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஓவர் நைட் சோக் பண்ணல அப்படின்னா மினிமம் 6 hours சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை குக் பண்ணுங்கள். ஸோ மில்லட்ஸ் வந்து ஜஸ்ட் குக் பண்ணிவிட்டு அப்படியே சோக் பண்ணாமல் குக் பண்ணுறது, அப்புறமா வந்து ரொம்ப கம்மி நேரம் குக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ளோட்டிங்க்கு வந்து நிறைய ரீசனாக இருக்கும். கரெக்டான தண்ணி வைக்க மாட்டாங்க, அது அளவு, ரேஷியோ ஆஃப் வாட்டர், அதுவுமே ரொம்ப முக்கியம். சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணி அது மாதிரி பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்னும் பொதுவாக நான் எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, மில்லட்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே ஆல்ரெடி ப்ரோட்டீன் இருக்குது, இன்னும் ஃபைபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் மந்த்ஸ் வரைக்கும் மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ், அதாவது எந்த ஒரு பயறு ஆர் தால் கம்பைன் பண்ணி சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா, பருப்பு வச்சு கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா மில்லட்ஸோட சேர்த்து சாப்பிடாதீங்க. மில்லட்ஸை வெறும் வெஜிடபிளோட சாப்பிட்டா இஸ் ஓகே, கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு சூட் ஆகுற வரைக்கும், பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மில்லட்ஸில் தால் ஆட் பண்ணுறது, எந்த வகையான தாலோ இல்லை பயரோ ஆட் பண்ணுறது இஸ் ஓகே. அது ஒரு 1 or 2-3 monthsக்கு பண்ணாமல் இருந்தீங்கன்னா எதனால ப்ளோட்டிங் இருக்குது அப்படிங்கிறத அப்போ தான் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். தால்னாலையா இல்லை மில்லட்ஸ்னாலையா, இது ரெண்டும் கம்பைன் பண்ணி சாப்பிட்றீங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்படின்னா ப்ளோட்டிங் எதனால வருது அப்படிங்கிறத
நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன்னால அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து மென்னு சுவைச்சு சாப்பிடாம அப்படியே அது எல்லா ஃபுட்லயுமே இருக்கு. எந்த ஃபுட்டையும் நீங்க சூ பண்ணி சாப்பிடாம இருந்தீங்கன்னா ப்ளோட்டிங்கிறது இருக்கும். ஸோ எல்லா ஃபுட்டையும் சூ பண்ணி சாப்பிடுங்க. மில்லட்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சூ பண்ணி சாப்பிடுங்க, ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஸோ தட் அப்ளைஸ் மேம். கண்டிப்பா ஸ்லோவா சாப்பிடணும் அப்படிங்கிறது மேம் சொன்ன மாதிரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துஸ் ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கிறத வந்து நீங்க உங்களோட மவுத்லயே பாதி டைஜஷனை முடிச்சுட்டு உள்ள அனுப்பிச்சிங்க அப்படின்னா டைஜஷன் கெப்பாசிட்டி வந்து ஈஸியராக இருக்கும். ஸோ அதுதான் மெயினான ரீசன். ஸோ இதுதான் மேம் மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணணும். ஸோ ரொம்ப எவ்ரிடே பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நைஸ். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட சந்திக்கிறேன். சூப்பர், நைஸ் மேம். தேங்க்யூ.